ஹாய் ஆல். இந்த வீடியோல நம்ம கேத்ரின் பெரேஸ் சக்தம், அதாவது இவங்க ஈரான் இஸ்ரேலோட மொசாத் ஸ்பை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஈரான் இவங்களை அப்படி ஸ்பைன்னு சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த கேத்ரின் அப்படிங்கிறவங்க பிரான்ஸ்ல ஒரு ஜூயிஷ் ஃபேமிலியில பிறக்குறாங்க. இவங்க எந்த ஒரு ரிலீஜியஸ் ஃபெய்த் அதெல்லாம் பெருசா இல்லாம தான் வளர்றாங்க. ஸ்கூலிங் பிரான்ஸ்ல முடிச்சுட்டு இவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுக்கு இவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறாங்க. லண்டன்ல இவங்களோட ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏமேனை சேர்ந்த ஒரு முஸ்லீம் இளைஞரோட இவங்களுக்கு காதலிச்சு அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த திருமணம் மூலமா இவங்களுக்கு 2 குழந்தைகளுமே இருக்காங்க. ஆனா இந்த திருமணம் அப்படிங்கிறது இப்போ 2014 இவங்க டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவங்க கிட்ட டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஆனா இவங்க திருமணத்தின் போதுதான் இவங்க இஸ்லாம் மதத்துக்கு வாண்டடா கன்வெர்ட் ஆகுறாங்க. இஸ்லாம்ல ரொம்பவே ஈடுபாடாவுமே இருக்காங்க. ஆனா இவங்களோட திருமணத்திற்கு அப்புறமே அந்த இஸ்லாம் மதத்தை இவங்க கண்டினியூ பண்றாங்க. இன்னுமே ஷியா முஸ்லீமா கன்வெர்ட் ஆகி ரொம்பவே இஸ்லாமியத்தை ரொம்பவே பிராக்டிஸ் பண்றாங்க. இவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பேசிக்கலி இவங்க ஜேர்னலிசம் ப்ராக்டிஸ் பண்றாங்க. இவங்க மிடில் ஈஸ்ட் பாலிடிக்ஸ்ல இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கு. இவங்களோட ரைட்டிங்ஸ் ரொம்பவே ஒரு ஈரானுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, முஸ்லீம்க்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அப்ப 2014 இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈரானுக்கு ஒரு 2014 இருந்து ஈரானுக்கு நிறைய மல்டிபிள் ட்ரிப்ஸ் போறாங்க. அப்ப பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ஆன இப்ராஹிம் ரைசி அவங்களோட எல்லாம் இவங்களுக்கு இன்டர்வியூவே எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதாவது இவங்களோட ஜூயிஷ் பேக்ரவுண்டை எல்லாருமே மறந்துட்டு இவங்களை எல்லாருமே ஒரு இஸ்லாமிய பெண், அதாவது எப்படி ஒரு ஃபாரினர் ஒரு பிரெஞ்சு பாண்ட் ஒரு இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகி இவ்வளோ சப்போர்ட்டிவா பேசுறாங்க. இவங்க நம்ம நாடை உலகத்துக்கு ஒரு பாசிட்டிவா அதை கொண்டு வரதுக்கு ஒரு சோர்ஸ், அந்த மாதிரி ரொம்ப இவங்க மேல ஒரு ட்ரஸ்ட், இவங்க மேல ஒரு ஃபேத், அந்த மாதிரிதான் ஈரான்ல உள்ள மக்கள் இவங்களை பாக்குறாங்க. இவங்களுக்கு அங்க உள்ள டாப் அபிஷியல்ஸ், அதாவது இவங்க ஆக்சுவலா ஈவன் சுப்ரீம் லீடர் அலி காமனி அவங்களோட ஒரு சீக்ரெட் மீட்டிங்லாம் கூட இவங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. இவங்க போயிருக்காங்க, அட்டன் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு இவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் அப்படிங்கிறது பில்ட் ஆயிடுது. இன்னுமே இதுக்கும் மேல இவங்க அங்க உள்ள லீடர்ஸோட ஃபேமிலி கூடவே மிங்கிள் ஆகிற அளவுக்கு இவங்க அங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிட்டாங்க. டோட்டலா அங்க உள்ள எல்லாருமே இவங்களை பிளைண்டா ஒரு இஸ்லாமிய பெண் நம்மளோட ஈரானுக்கு பயங்கர சப்போர்ட்டிவ், நம்மளோட நாட்டுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறாங்க. இதுக்கு மேல இன்னும் சொல்ல போனா அவங்க ஈரான்ல உள்ள மீடியா அவுட்லெட்ஸ்ல இவங்களோட ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய புரட்சியாவே இருந்திருக்கு. பயங்கர, அதாவது இஸ்ரேலை தாக்கியும் ஈரான் பயங்கர சப்போர்ட்டிவாவும் இவங்களோட ரைட்டிங்ஸ் இருந்திருக்கு. ஆனா இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது மெயினா சொல்ல போனா சுப்ரீம் லீடர் ஆன அலி காமனியோட அபிஷியல் சைட்லயே இவங்களோட ரைட்டிங்ஸ் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஈரான்ல இவங்க பில்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2021 இவங்க இஸ்ரேல்ல ஐ மீன் ஈரானை விட்டு வெளில போயிட்டு இஸ்ரேல்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு ரைட்டிங் பப்ளிஷ் பண்றாங்க. அந்த பப்ளிஷ் பண்ணும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இதுக்கு மேல இஸ்லாமிய பெண் கிடையாது, ஐ எம் பேக் டு ஜூயிஷ், நான் திரும்பவும் ஒரு ஜூயிஷ் பெண்மணி அப்படிங்கிற மாதிரி தன்னை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பிளஸ் ஈரானுக்கு எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டிவா பேசிட்டு இருந்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இஸ்ரேல்ல இருக்கிற ரைட்டிங் ஈரானுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு லைக் அந்த டாப் லீடர்ஸ், அதாவது அப்போ உள்ள பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ஆன இப்ராஹிம் ரைசி அவங்க எல்லாமே இறந்துடுறாங்க. அந்த மிலிட்டரி கமாண்டர் சுலைமன் இவங்க மீட் பண்ண அவங்க இறந்துடுறாங்க. ஸோ அப்போ ஈரானுக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னா, ஓகே இவங்க உள்ள ஏன் இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈரானுக்குள்ள வந்தாங்க, ஏன் இவங்களுக்குள்ளலாம் ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு அவங்களோட சில சீக்ரெட் மிஷன்ஸ், அப்புறம் இந்த டாப் லீடர்ஸ் இருக்கிற பிளேசஸ், இது எல்லாமே இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ கண்டிப்பா இவங்க ஒரு இஸ்ரேலோட மொசாத் ஸ்பையா தான் இருப்பாங்க. இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணிருக்காங்க. இப்போ ஈரானை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு ஈரான் குற்றம் சாட்டினாலும் அதை ஒரு ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்றதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. இன்னைக்குமே கேத்ரின் லண்டன்ல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஈரானுக்கு அகெயின்ஸ்டா இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இல்லைன்னா ஒரு ஜூயிஷ் பெண்மணியா தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னுமே அவங்க தன்னை ஒரு ஸ்பை அப்படின்னு எந்த இடத்துலயுமே அவங்க ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு பதில் அவங்க என்ன சொல்றாங்க, நான் இன்னுமே ஜேர்னலிஸ்ட் தான், பட் நான் ஈரான்ல இருந்தேன், பட் ஆனா பட் ஸ்டில் ஈரானுக்கு நெகட்டிவா தான் பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.